கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசியுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உங்களுடைய வசனத்தினால் எங்களை இடைக்கட்டுவீராக, எங்களை மாற்றத்தக்கதாக, எங்களுக்குள் உருவத்தக்கதாக உங்களுடைய வசனங்கள் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி ஒரு விசேஷித்த நாள் இல்லையா? எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாளாக இருக்கு. நம்ம பொதுவாக இந்த நாளை உலக பிரகாரமாக அத்தனை பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூடி எழுந்த நாளாக அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ரெசரக்ஷன் டே அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நாம சொல்றது இந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலரா ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை, இது பைபிள்ல இல்லாத வார்த்தை. உயிர்த்தெழுதலுக்கும் ஈஸ்டருங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஈஸ்டருங்கிற வேர்டு எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது ஒரு பாபிலோனிய தேவதையுடைய பெயர். இஸ்தார் அப்படிங்கிற ஒரு பாபிலோனிய தேவதையுடைய பெயர். அதுக்கு எகிப்துல இசூஸ்னு ஒரு பேர் உண்டு. அப்புறம் நம்ம கிரேக்க பாஷையில அதுக்கு டயானான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அஸ்ரோத்னு சொல்லி மேரிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலையும் அந்த ஒரு இதுக்கு ஒரு பேர் உண்டு. நம்ம ஊர்ல கூட ஈஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இஸ்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இயேசு உயிர்த்தெழுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இதை பத்தின முழு விளக்கத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, பாபிலோனிய ரகசியங்கள் அப்படிங்கிற சிடியில மெசேஜ்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ அதை பத்தின ஒரு விளக்கம் இப்ப நம்ம எடுக்க போறது இல்லை. சரியா? நமக்கு ஒண்ணு தெரியணும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அது ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டியது. இயேசு உயிர்த்தெழுந்தால் என்பது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுற பண்டிகை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை பலமாய் அவர்கள் நிரூபித்தார்கள். ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சாங்க இயேசு உயிரோடு எழுந்தாருங்கிறது. அப்ப அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தது என்பது ஒரு பண்டிகை அல்ல. இயேசு உயிரோடு கூட எழுந்தது என்பது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முறை. அது அவர் உயிரோடு எழுந்து நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் அவர் உயிர்த்தெழுந்த பத்தி தனியா 1 கொரிந்தியர் 15 அவர் பேசுறார், பவுல் உயிர்த்தெழுந்த பத்தி. ஏன்னா அன்னைக்கே இந்த உயிர்த்தெழுந்த பத்தி நிறைய தர்க்கம் வந்துச்சு. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்துல வாசிச்சோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறோம். வருகை வந்தா மறுரூபமாகறதுக்காக காத்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் என்பதற்கு இயேசு ஒரு அடையாளம். இயேசு ஏன் மரித்து உயிரோடு எழுந்தார்னா, மனுஷனும் மரணத்தை சந்திக்கிறவனா இருக்கிறான், அவன் மீண்டும் உயிரோடு கூட எழும்பணும் என்பது கர்த்தருடைய திட்டம். நாமளும் அவரோடு கூட என்ன செய்யணும், உயிரோடு கூட எழுந்தணும். அப்போ உயிரோடு கூட எழும்ப வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். இயேசு வரும்போது ஃபர்ஸ்ட் அதான் நடக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட போறோம். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை கொஞ்சம் தாமதமாகுது, நாம் மரணத்தை சந்திக்கிறோமானால் அந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டும். இதுவரைக்கும் உள்ள பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலை பங்கடையும்படி அவர்கள் மரித்திருக்கிறார்கள். நாம் ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் நாம் அந்த உயிர்த்தெழுதலை பங்கடையத்தக்கதாகத்தான் மரணிக்கணும். அப்பதான் அந்த மரணம் வருது. ஏன்னா இதுவரைக்கும் காத்திருக்கிறாங்க, நாமளும் இப்போ காத்திருக்கிறோம். ஒருவேளை நான் சொல்லுகிறது தாமதிக்கிறான் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வருகை கொஞ்சம் தாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நாம் அவரோடு கூட மரித்ததுண்டானால் அவரோடு கூட எழுந்திருக்கவும் செய்வோம். வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் நான் பங்கடையணும், இந்த உயிர்த்தெழுதல்ல நான் இருக்கணும். உயிர்த்தெழுதல் என்பது என்ன, நான் எப்படி அதுல பங்கடையணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாடல். பாருங்களேன், எல்லாவற்றுக்கும் நமக்கு மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து தான். சோ நாம அவரை ஃபாலோ பண்ணத்தான் சரி வரும்.
நமக்கு மாடலாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எப்படி எப்படி உயிர்த்தெழணுங்கிறதுக்கு ஒரு மாடல் வச்சுட்டு போயிருக்கிறார். இப்போ எங்க வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22, 23. அதுக்கு முன்னாடி லூக்கா 24:7 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 24:7 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷரோட கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக. நல்ல கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும்னா முதல்ல இயேசு மனுஷர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு சாகணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டுமானால் முதலில் நாம் மரித்திருக்க வேண்டும். மரித்தவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியும். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? செத்து மரித்த பிறகு உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறது ஒண்ணு, உயிரோடு இருக்கும் போது மறுரூபமாகிறது ஒண்ணு. இந்த மறுரூபமாகிறதுக்கும் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலுக்கு மட்டுமில்ல, மறுரூபமாகிறதுக்கும் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இப்படி நான் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும், மறுரூபமாகிறதுக்கு நான் பங்கடையணும்னு சொன்னா எனக்கு ஒரு 3 காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நாம் இந்த 3 காரியங்களை செய்தால் நிச்சயமாகவே நாம் உயிர்த்தெழுதலில் மறுரூபமாகவும் அல்லது உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைவோம். நம்ம எல்லாம் வருகை தானே காத்திருக்கிறோம். ஆமா தானே? ஆமா, வருகை காத்திருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இயேசு வரப்போறாரு. அது அதிகப்படியான நிச்சயம் கண் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த வருகையில பிரவேசிக்கிறதுக்கும் சரி, உயிர்த்தெழுதல பங்கடைக்கிறதுக்கும் சரி, நான் இதான் ஃபார்முலா. இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன செய்யணும் அப்படின்னா, முதலில் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. முதலில் அவர் மாம்சத்தில் என்ன செய்யணும்? சாக வேண்டியது அவசியம். அவர் மரித்தாதான் உயிரோடு கூட எழுந்திருக்க முடியும். மரிக்காதவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்க முடியாது. இப்ப மறுரூபமாகணும்னா ஆவிக்குரிய விதத்துல ஒரு மரணம் ஒண்ணு வரணும். ஆவிக்குரிய மரணம் இல்ல, ஆவிக்குரிய விதத்தில் ஒரு மரணம் வரணும். என்ன மரணம் வரணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன் சரீரம் சாவதற்காக பிதா அவர் என்ன செஞ்சாரா? மனுஷர் கையில ஒப்படைச்சாராம். அவங்க தான் அவரை அடிச்சு என்ன பண்ணாங்க? சாகடிச்சாங்க. அப்படி செத்த இயேசுதான் உயிரோடு கூட எழுந்தார். அப்படி நாமும் உயிரோடு கூட எழுந்திருக்கணும்னா முதலில் நம்முடைய மாம்சம் என்ன ஆக வேண்டி இருக்குது? சாக வேண்டி இருக்கிறது. இந்த மாம்சம் செத்தால் தான் நான் உயிரோடு கூட எழுந்திருக்க முடியும். இப்ப என் மாம்சத்தை நானே சாவடிச்சா அதுக்கு பேர் என்னது? தற்கொலை. தற்கொலை வந்து பைபிள்ல அலோ கிடையாது. தற்கொலை பைபிள்ல அலோடு இல்லை. அப்போ நாம யார் கையிலையாவது கொடுத்து கொல்லப்பட வேண்டி இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? நாம் கொல்லப்பட வேண்டியிருக்கு. அதனாலதான் நம்ம மாம்சத்தை சாகடிக்கிறதுக்கு என்ன பண்றாராம் பிதா? மனுஷர் கையில ஒப்படைச்சாரா இயேசுவை. இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அந்த மனுஷர்கள் வந்து பிடிக்கும் போது தன்னை ஒப்பு கொடுத்தார். பவுலும் சொல்றாரு, என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஆனா ஒப்பு கொடுத்தல். இப்ப பவுல் சிலுவையில் அறையணும்னா பவுல் போய் மேல ஏறி ஒரு கையில ஆடி அடிச்சுட்டு இன்னொரு கையில அடிக்க முடியுமா? முடியாது. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருக்கணும்? அவரை அடிக்கணும். பவுல் சிலுவையில் அறையப்படல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி தான் நான் சாக வேண்டும் என்று சொன்னால், என் மாம்சம் சாக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் அதற்கென்று சிலர் மனுஷர்களை நியமித்திருக்கிறார். எந்த மனுஷர்களை நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுது 2 விதமான மனுஷர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார் நம் மாம்சத்தை சாவடிக்கிறதுக்கு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. மத்தேயு 20, 18, 19 வாசிங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். 2 விதமான ஜனங்கள் கையில பிதா ஒப்பு கொடுக்கிறாரு. யார? இயேசு கிறிஸ்துவை. முதலாவதாக பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். முதலாவதா நம்முடைய மாம்சம் சாகணும்னா கர்த்தர் என்ன செய்வார்னா, முதல்ல பிடிச்சி நம்ம சொந்த ஜனங்கிட்ட ஒப்படைப்பார். நம்ம சொந்த ஜனங்கிட்ட தான் முதல்ல நம்முடைய மாம்சம் சாகணும். அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, நம்மளை சாகடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. பொதுவா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நமக்கு எதிராக மாறுறது யாருன்னா நம்ம சொந்த ஜனங்கள் தான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான், நம்ம சொந்தக்காரங்க தான், நம்ம கூட பிறந்தவங்க தான் முதல்ல நமக்கு எதிராக மாறுவாங்க. இவங்க ஏன் இப்படி மாறுறாங்க? நாங்கள் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறோம்.
வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்படிங்கிற செய்தியில் சொல்லியிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே முதல்ல ஆண்டவர் கொஞ்சம் பேரை விட்டு நம்மளை பிரிக்கிறாரு. கொஞ்சம் பேர் நம்மளை விட்டு பிரிக்கப்படுறாங்க. அது குறிப்பா யாரா இருக்கும்னா நம்ம சொந்த ஜனங்களாக தான் இருக்கும். இனிமேட்டு எங்க வீட்டுக்கு வராதிங்க, நீங்க அந்த இயேசு கோயிலுக்கு போறதா எங்க வீட்டுக்கு வராதிங்க, நீங்க அங்க அந்த கடவுளை கும்பிட்றதா எங்க சாங்கியத்துல கலந்துக்காதீங்க, நாங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறோம். ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டா, இதுதான் முதலாவதாக சாவடித்தல். இதுதான் முதல்ல நம்மளை சாவடிக்கிறது. எதுக்காக? நம்முடைய மாம்சம் அங்கே சாகணும். நமக்கு இப்போ என்ன வரும்? ஒரு கோபம் வரும். இப்ப நமக்கு என்ன வரும்? ஒரு விதமான வெறுப்பு வரும். ஒரு விதமான அவங்க மேல நமக்கு ஒரு பொறாமை. ச்சே, இப்படி பண்றாங்களே, இவங்க அதை செய்யறாங்களே, இதை செய்யறாங்களே. நான் சொல்வேன், அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு எண்ணம் தோன்றணும், அவர்கள் என்னை ஒதுக்கினாலும், அவர்கள் என்னை தூரப்படுத்தினாலும் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். எனக்கு அவங்க மேல எந்த கசப்பும் வராது. கர்த்தர் என்ன ஒதுக்கி இருக்கு, அதனால நீங்க போய் சேரணும்ன்ற அவசியம் இல்லை. கர்த்தர் ஒதுக்கி வச்சா ஒதுங்கி இருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் பிரிவினையை உண்டாக்கவே வந்தேனுங்கிறார். எந்த பிரிவினை உண்டாக்க வந்தாரு? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் கொஞ்சம் பேரை விட்டு உங்களை என்ன செய்வாரு? பிரிவினையை உண்டாக்குவார். அந்த பிரிவினையில உங்க மனசு வேதனைப்படும். நான் ஏற்கனவே சாட்சியம் சொல்லியிருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே முதல்ல என்னை விட்டு பிரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரையும் ஒதுக்கிட்டார். எங்க வீட்டுக்கு யாரும் எங்கிட்ட பேச மாட்டாங்க, தனித்து விடப்பட்டேன். காரணம், கர்த்தர் உண்டாக்குற அந்த பிரிவினை. இப்படி ஆண்டவர் உங்கள் மாம்சத்தை சாகடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் பேரை நியமிப்பார். அதுல குறிப்பா நம்ம வீட்டாரா இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத கணவனா இருப்பாரு, ரட்சிக்கப்படாத மனைவியா இருக்கும், அல்லது ரட்சிக்கப்படாத மாமியார் மாமனாரா இருப்பாங்க, அல்லது ரட்சிக்கப்படாத மருமக மகனா இருப்பாங்க. நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு எதிராக அவர்கள் திரும்புவார்கள். இப்போ அவங்க கையில ஆண்டவர் உங்களை பிடிச்சி கொடுப்பார். இப்போ நீங்க சபைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல உடனே கணவன் பிடிச்சி அடிப்பார். எங்க போனேன், எதுக்கு போனேன்? அல்லது சபைக்கு போயிட்டு போனோம்னா உடனே மாமியார், ரட்சிக்கப்படாத மாமியாரா இருந்தா உடனே சாப்பாடு செய்யாம எதுக்கு நீ இப்ப நீ வெளியே போனேன் அப்படின்னு போட்டு அடிப்பாங்க. இப்ப நமக்கு தோணும், ஆண்டவரே நான் உங்க ஆலயத்துக்கு தானப்பா வந்துட்டு வந்தேன், நான் இப்போ உங்க ஆலயத்துக்கு தானே வந்துட்டு வந்தேன், உங்களை தானே தேடினேன், எதுக்காக என்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்க? ஏன் நடக்குது? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. சர்ச்சுக்கு போயிட்டு வர கர்த்தர் என்ன பாதுகாக்க மாட்டாரா? கர்த்தர் பாதுகாக்கல. கர்த்தர் உன் மாம்சத்தை சாகடிக்க ஒப்பு கொடுக்கிறார். மாம்சம் லிட்டரல் மாம்சம் இல்ல, உனக்குள்ள இருக்கிற மாம்சம். உனக்கு அப்படி அடிக்கும் போது, உரைக்கும் போது, அதை உன்னை பத்தி பேசும்போது, அந்த வேதவார்கள், அந்த பிரதான ஆசாரியர் இயேசுவை என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க, கேவலமா பேசினாங்க. அப்ப என்ன நடக்குது? அதை கேட்டு இயேசு அப்படியே பொறுமையாக நிற்கிறார். இயேசுக்கு எப்படிப்பட்ட வல்லமை உண்டு தெரியுங்களா? நேற்று கூட பார்த்தோம் நம்ம, இல்லையா? நம்ம நேற்று வேத பாடத்தில் பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். ஒருவேளை இன்னும் ஒரு விஷயம் கூட வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். யோவான் 13:2-3. அதுக்கு அடுத்த வசனம் 3ஆம் வசனம் தானே அது? 3ஆம் வசனம் 13:3 வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் வந்ததையும், நான் தேவனிடத்துக்கு போவதையும் இயேசு அறிந்தார். அப்படின்னா பிதா சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கம்யூனியன் எடுக்கிற அந்த ராத்திரியில இயேசு கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். வசனம் சொல்லுது, பிதா தனக்கு எல்லாவற்றையும். இப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? ஃபுல் பவர்ல இருக்கிறாரு. வானத்துல பூமியில எல்லா பவரும் அவர் கையில கொடுத்துச்சு. பிதா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ என்ன வேணாலும் செய்ப்பா, மொத்த பவர். இந்த பவர் வாங்கின பிறகு இயேசு தன் மாம்சத்தை சாகடிக்க ஒப்பு கொடுத்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்? உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டுமானால் முதலில் நாம் சாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சாவதற்கு ஆண்டவர் முதல்ல யார் கையில கொடுப்பார்னா சொந்த ஜனங்கிட்ட கொடுப்பாரு. நீ இப்ப நம்ம கையில எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் இருக்கும். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், எல்லா அதிகாரமும் இருக்கு. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கும் போது, நம்ம வாயில அதிகாரம் இருக்கும் போது, அந்த அதிகாரத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும்? அடுத்தவர் வாழ்றதுக்கு யூஸ் பண்ண ஒழிய அடுத்தவர் சாகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இயேசு கிட்ட வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க, அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு. ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக நிக்குது. உடனே சீஷர்கள் சொல்றாங்க, அக்கினியை இறக்கி அவர்களை என்ன செய்யுங்க? கொன்று போடுங்க, எலியா செஞ்ச மாதிரி செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? ஏன்? எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்பது அடுத்தவரை வாழ வைப்பதற்காகத்தான் பிதா எனக்கு கொடுத்தாரே ஒழிய அடுத்தவரை சாகடிப்பதற்காக கொடுக்கல.
இயேசு அதை அந்த கெத்செமனேல ப்ரூவ் பண்ணுவார். அத்தனை பேர் அடிக்க வந்துட்டாங்க. இயேசு கிட்ட மொத்த பவர் இருக்கு. இயேசு நினைச்சிருந்த நிமிஷத்துல அத்தனை பேரையும் ஊதி தள்ளி இருக்க முடியும். அவரே சொல்றாரு, ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்புவார் பிதா கேட்டாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு எந்த அதிகாரம் தெரியுமா? என்னை வெட்ட வரவனை ஒருவேளை அவனுக்கு காது வெட்டுப்பட்டுருச்சுன்னா அதை சுகமாக்கிறதுக்கு தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய அவன் காதை வெட்டுறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை முக்கியம். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மேன்மை, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் எதற்கு? அடுத்தவர்களை வாழ வைப்பதற்கு ஒழிய அடுத்தவர்களை சாகடிக்கிறதுக்கோ அடுத்தவங்களை சாகடிக்கிறதுக்கு என்ன சாகடிக்கணும்? நான் அந்த சுபாவம் வரணும். முதல்ல நான் சாகணும். அடுத்தவங்க எனக்குள்ள மாம்சம் கிரியை செய்யக்கூடாது. நம்ம மாம்சம் கிரியை செய்து எதை நினைக்கிறோம்? பொதுவாகவே இச்சையை நினைக்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, விபச்சாரம். இது மட்டும் இல்லைங்க. மாம்சம் என்பது இதுக்குள்ள கோபம், மூர்க்கம், பொறாமை, அடுத்தவருக்கு புறம் பேசுதல். கலாத்தியர் 5:18 இருக்குது பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் ஆவன எல்லாம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல. அப்ப இந்த மாம்சம் முதல்ல சாகணும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம்? பரலோகத்துக்கு போவதற்கு அழைக்கப்பட்டோம். பரலோகத்துக்கு போகணும்னா நாம் உயிர்த்தெழுந்தாதான் போக முடியும். உயிர்த்தெழும்னா நம்ம சாகடிக்கப்படணும். நம்ம சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கொஞ்சம் பேரை கொடுத்து வச்சிருப்பாரு. அவங்க தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. அவங்க நமக்கு எதிராக தான் பேசுவாங்க. என்னைக்கு உன் மாம்சம் முழுதாக நீ சாகரியோ அப்பத்தான் நாம உயிர்த்தெழுத வல்லமையை அடைய முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொடுத்து வச்சிருப்பாரு. நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இன்னிலிருந்து ஆண்டவரே நான் கோவமே படக்கூடாதுப்பா அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டு இன்னிலிருந்து நான் புது சிருஷ்டியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை கோவப்படுத்துறதுக்குன்னு உச்சத்துல எந்த ஆள் இருக்குமோ அந்த ஆள் அங்க நிற்கும். நீங்க சோத்திரம் பண்ணிட்டே போவீங்க. சோத்திரம் ஆண்டவரே நான் கோவப்படக்கூடாதுப்பா நான் அப்படின்னு போவீங்க. தேவையில்லாம நம்ம வாயை பிடிச்சி இழுப்பாங்க. இப்ப திருப்பியும் நீங்க அப்படியே அமைதியா இருப்பீங்க. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே இருப்பீங்க. திருப்பியும் எக்ஸ்ட்ராவா போகும். அப்படி அமைதியா இருக்க என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா போகும். எக்ஸ்ட்ராவா போக சோத்திரம் அப்படியே வெடிக்கும் பாருங்க டம்மு. அதுக்கப்புறம் நம்ம மாம்சம் சாகாது, பேசினவன் செத்தான். அவனை ஒரு வழி பண்ணிடுவோம் பாருங்க. அவன் பேசினவன் வாய மூடி தெரியாம பேசிட்டோமோ அவன் மாம்சம் சாகரிக்க ஒப்பு கொடுத்துருவான் அவன். இது நான் யாரை வச்சு சொல்ல, என்னை வச்சுதான் சொல்றேன். பல நேரங்களில் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு யோசிச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே அதை நியாயம்னு சொல்லுவாங்க. நான் நியாயம் ஒத்துக்க மாட்டேன். நல்லா சொல்லுவாங்க, ஆமாங்க ரொம்ப பொறுமையா இருந்து ஒரு இடத்துல பஸ்ட் ஆகிறோம் பாருங்களேன். அந்த பஸ்ட் ஆனா தான் சரி. அது வந்து பிசிக்கலி சைக்காலஜிக்கலி எல்லாம் சரின்னு வேணா வச்சுக்கலாம். ஸ்பிரிச்சுவலி நான் இன்னும் சாகலைன்னு அர்த்தம். நான் இன்னும் என்ன செய்யல? சாகடி இல்லை. அந்த சாகடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேரை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அவங்க வந்து நம்மளை சாகடிக்கிறதுக்குனே கர்த்தர் வச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா சாகடிப்பாங்க. சாகணும். நம்ம கோபத்தை சாகடிச்சு, நம்முடைய காரியங்களை சாகடிச்சு, நம்ம மாம்சம் மொத்தத்தையும் சாகடிப்பாங்க. என்னைக்கு இது எல்லாம் செஞ்சு அவங்களா சொல்லுவாங்க, இவ்வளோ பேசுறேன் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்க அப்படின்னா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா டெட் பாடி தான் என்ன செய்யாது, என்ன பேசினாலும் அப்படியே கிடக்கும். அந்த நிலை நீ அடைந்தால்தான் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோன்னு அர்த்தம். அந்த நிலை வருமா? வரும். எத்தனை பரிசுத்தவான்கள் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பரிசுத்தவான்கள். நீங்க இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு அதான் நமக்கு, அவர் தான் மாடல். இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. அவரை பார்த்து என்னென்ன வார்த்தை கேட்கிறான். இன்னைக்கு பேசுற கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்கிறான். அன்னைக்கு சிலுவையில் இருக்கும்போது அவன் கேட்கிற கேவலமான வார்த்தை, அந்த கேவலமான வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்காரு பாருங்க. அதுதான் மாம்சம் சாகிறதுக்கு அடையாளம். இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? நம்ம என்ன சொல்றோம்? நானும் பொறுத்து பார்த்தேன், எனக்கும் ஒரு லிமிட் தான், நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷி தானே. நீ இன்னும் மனுஷி தான், இன்னும் மனுஷன் தானே ஒழிய இன்னும் தேவ மனுஷி ஆகல. நீ தேவனுடைய மனுஷனாய் இருப்பாயானால், தேவனுடைய மனுஷியாய் இருப்பாயானால், உன்னை அவர்கள் என்ன கொன்றாலும் சாகடிக்க ஒப்புக்கொடு. உன்னை சாகடிக்கிறவர்கள் வாழ்றானோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் உன்னை உயிரோடு கூட எழுப்புவார். கர்த்தர் உன்னை உயிரோடு கண்டிப்பா எழுப்புவார். எத்தனையோ பேரோட லைஃப்ல அது நடந்திருக்கு. பொறுமையா. அதான் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதே இல்லையா.
விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதே கிடையாது. நீங்க விட்டு கொடுங்களேன், அப்படியே அமைதியா இருங்க, அமைதியா இருந்து பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்குமோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க. உங்க கோபத்தை பஸ் பண்ணாதீங்க, அதாவது போலியாம இருக்காதீங்க. சிலதெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, அமைதியா இருக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகி போயிருந்து உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கும், கண்டபடி நாசமா போ அப்படின்னு. இன்னும் மாம்சம் என்ன செய்யல, சாகலை. ஏன்னா நம்ம மாம்சம் செத்துச்சா இல்லையான்னு பாக்குறவர் ஆண்டவர். மத்தவங்க கொடுக்குற சாட்சி பெருசே இல்லை. மத்தவங்க ஓ இவரை போல உண்டா இளவாளை தண்டாம்பா, அதுவும் அந்த சாட்சி முக்கியம். அப்புறம் அவனே கீழே போட்டு தூக்கியும் மிதிப்பான் நம்மள. அவங்களுடைய சாட்சி நமக்கு முக்கியம் இல்லை. நம்முடைய சாட்சி கர்த்தரிடத்துல இருந்து வர வேண்டும். அவர் சொல்லணும், மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவரும் இல்லை, அப்படி சொல்லணும் ஆண்டவர். நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும். அந்த மாதிரி நம்ம வருவோமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யார்கிட்ட கொடுப்பாரா? சொந்த ஜனங்கிட்ட கொடுப்பாரு. இந்த சொந்த ஜனங்க கூட இருக்கிறவங்க உங்களை பேசி 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 என்ன பண்ணுவான், சுருக்கு சுருக்குன்னு குத்துவான். நம்ம சொல்லுவோம் 2 அடி அடிச்சிட்டா கூட பரவாயில்லைங்க, அவங்க பேசின வார்த்தை ஆமா கர்த்தர் தான் அனுமதிச்சாரு, கர்த்தருக்கு தெரியாமையே அனுமதிச்சாரு. கர்த்தர் ஒருவேளை உன்னை அந்த அனுமதிக்க கூடாதுன்னா பேசும்போதே அவங்க வாயை ஊமையாக்கி விட்டுருப்பாரு. கர்த்தரே தான் அனுமதி கொடுத்தார். ஏன் அனுமதி கொடுத்தார்? நாம் செத்து நாம் பரலோகத்துக்கு போகணும். அவருக்கு நம்ம ஆத்மா ரொம்ப முக்கியம். பேசுறவங்க ஆத்மா அவருக்கு ரெண்டாவது, முதல்ல நம்ம முக்கியம். நாம மரித்தால் தான் நாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். எனவே இயேசு முதலாவது நம்மை ரெடி பண்றார். நமக்கு விரோதமாக யார் பேசினாலும் கவலைப்படாதீங்க, என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு சுபாவம் உண்டு, நான் ஏற்கனவே இந்த மெசேஜ்லாம் சொல்லியிருக்கிறேன். யாராவது கொஞ்சம் மரியாதை குறைவா பேசினா, நான் ஒரு நாள் இந்த சாட்சியை சொல்லும் போது ஒரு சிலர்லாம் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, நீ ஏன் இன்னும் ரெடி ஆகல, நீ என்ன பிரசங்கம் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. நான் பூரண பரிசுத்தவான்னு சொல்லிலாம் சொல்லவே இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு பிரசங்கம் பண்றேன். பூரண பரிசுத்தவான் தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பிரசங்கம் பண்ணணும். பவுலே சொல்றாரு, நான் விரும்பாததையே நான் செய்கிறேனுங்கிறார். ஒருத்தர் கமெண்ட்ல சொன்னாரு, நான் இந்த சாட்சியை சொன்ன உடனே கீழே போட்டிருந்தாரு, இவரே இன்னும் சரியாகல, இவர் நமக்கு பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு. ஆமா, நான் இன்னும் சரியாகல, நான் இன்னும் சரியாக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற அத்தனை பேருமே சரியாக தான் முயற்சி இருக்கோம். இங்க ஒருத்தர் 100% பூர்ண பரிசுத்தவான்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு பூமியில இடமே இல்லையே. அதுக்கப்புறம் இந்த பூமியில அவர் வாழ முடியாது, அவர் வர்றதுக்கு போயிடணும். ஏனோக்கு 100% ஆனவுடனே கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அவரை கொண்டு போயிட்டாரு. அதனால நான் சாட்சி சொல்றதுக்கெல்லாம் வருத்தப்படல, நான் உண்மையை தானே சொல்றேன், உண்மையான சாட்சி. எனக்கு ஒரு சுபாவம் உண்டு, யாராவது கொஞ்சம் மரியாதை குறைவா பேசினாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். உடனே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசி அவங்கள மரியாதை கொடுக்க வைப்பேன், அந்த அளவுக்கு பேசுவேன். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லிட்டே இருந்தார், நீ இப்படி பேசுற தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு சிலர் இடத்துல கர்த்தர் பிடிச்சு கொடுத்தாரு பாருங்க. அவன் அப்படி அப்படிதான் பேசினாங்க போங்க, அவங்க அப்படியே பேசுவாங்க. ஆண்டவர் சொன்னார், மறுமுழு வார்த்தை ஒண்ணு கூட பேசக்கூடாது, மறு வார்த்தை ஒண்ணு கூட பேச, அமைதியா இருக்கணும். ஒரு வார்த்தையும் பேசவில்லை, அமைதியா இருந்தேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதியா இருந்தேன். அது என் சுபாவம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் என்னை மாத்தினார். அமைதியா இருந்தேன். நான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருந்தனோ அதற்கு பிறகு அவளுக்கு அவளுக்கு கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். நான் சொல்றேன், நம்முடைய மாம்சம் சாகடிக்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாராவது ஏடாகூடமெல்லாம் கமெண்ட்ஸ் போடுவாங்க, போட்ட உடனே அதுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி அப்படி இப்படி, ரிப்ளையே பண்ண மாட்டேன். ரொம்ப அவங்க இருதயத்தை உடைக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான், யூடியூப்ல கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். ஏன், அவங்க என்ன துக்கப்படுத்துறாங்க, அந்த துக்கத்துல இருந்து நான் என்ன விலகிக்கிறேன், அவ்வளவுதான். நான் அந்த கமெண்ட்ஸுக்கு பதிலாக யூடியூப்ல மெசேஜே போடுறது நிறுத்தினா அதே பேர் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு பதிலாக கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி விட்டேன்னா என் அளவுல நான் சேஃப், எனக்கு மனசு துக்கம் இல்லை. ஆனா செய்தி கொடுக்கறத கொடுக்கணும். அதனால பல நேரங்களில் கர்த்தர் அப்படி மாத்துறாரு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சிலரை கர்த்தர் நியமிப்பார் நம்முடைய மாம்சத்தை சாகடிக்கிறதுக்கு. முதலாவதாக இப்படி நாம சாகல, அடுத்து யார் கையில ஒப்படைக்கப்படுவார் அப்படின்னு கேட்டா, இயேசு இப்போ அண்ணா அடிக்கிற அந்த பிரதான ஆசிரியர்கள் அரைஞ்சு அவரை குட்டுறாங்க, குட்டி அப்புறமா அவரை கேவலமா பேசுறாங்க. பேசி இப்ப யார் கையில ஒப்படைக்கிறாங்களா? புறஜாதியார் இடத்துல ஒப்படைப்பார்கள். அப்படிதான் சொல்லுது 19ஆம் வசனம், அப்படிதான் சொல்லுது. மத்தேயு 20:19 சொல்லுது, அவரை கொண்டு போய் என்ன செய்வாங்களா? அவரை புறஜாதியார் இடத்துல ஒப்படைப்பாங்க. இது 2வது ஸ்டேஜ். முதலாவது, கர்த்தர் சொல்லும் போதே நம்ம திருந்தவில்லை என்றால், கர்த்தர் சொல்லும் போதே நம்ம கேட்கலன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இயேசு ஒரு மாடல் நமக்கு சொல்றார். மாம்சம் சாகவில்லை என்றால் அடுத்து யார் கையில ஒப்படைப்படுவாங்க? புறஜாதியார் இடத்துல. இந்த நம்ம சொந்த ஜனங்க இருக்கிறாங்களே, அவங்க எவ்வளவுதான் நம்மளை தண்டிச்சாலும் ஒரு லிமிட் தான் தண்டிப்பாங்க. அவ்வளவுதான் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு.
ஆனா 2வது லெவல் இருக்கு பாருங்க, நம்மளுக்கு கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைப்பாரு? புறஜாதியார் இடத்துல. நமக்கு கண்ணு முன்னு தெரியாதவன், முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாரும் போட்டு சாவடிப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, வாரினால் அடிப்பாங்க. ஏசு அப்படிதான் சொல்லியிருக்கு. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இது ஏன் நடக்குது? முதல்ல சர்ச்சில் நமக்கு விரோதமா எழும்புவாங்க, வீட்டுல விரோதமா எழும்புவாங்க, இதெல்லாம் நம்ம சொந்த ஜனங்க, இது நடக்கும். 2வது லெவல் இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம், ஆண்டவர் அறியாத கூட்டம், இவங்க கையில பிடிச்சி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம மாம்சம் இன்னும் என்ன செய்யல, சாகல. சாகடிக்கிறது யார்கிட்ட ஒப்ப கொடுப்பாரு? புறஜாதியார்கிட்ட. அவங்க அடிப்பாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அமைதியா உட்காந்து. ஏன்? இப்ப கர்த்தர் நம்மளை யார் பிடிச்சி கொடுத்துருக்கிறாரு? மாம்ச சாகத்தை யார் கையில கொடுத்துருக்கிறாரு? புறஜாதியார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் நமக்கு ஏதாவது கோபம் வந்தா உடனே நம்மளாம் என்ன செய்வோம்? ரிமோட்டை தூக்கி அடிப்போம் இல்ல? சகோதரர்கள்லாம் கோவம் வந்தா நம்ம என்ன செய்வோம்? ரிமோட்டை தூக்கி அடிப்போம், கையில இருக்கிற டம்ளரை தூக்கி அடிப்போம். நமக்கு என்ன முடியும்? சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க லெவலுக்கு பாத்திரத்தை தூக்கி அடிப்பாங்க, டம்மு டும்மும்பாங்க, அவ்வளவுதான். அவங்க கத்துவாங்க, இது அவங்க லெவல். வீட்டுக்குள்ள இதான் லெவல். வீட்டுக்குள்ளேயே நீங்க பொறுமையா இருக்க ஆண்டவர் சொல்லுவாரு, அமைதியாரு அமைதியாரு. கேட்க மாட்டோமா? இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரோட்ல போகும்போது பக்கத்துல போகிற வண்டிக்கார யாராவது பிடிச்சி கொடுத்துருவாரு. அந்த வண்டிக்காரன் அப்படி நிறுத்தும்பாரு, நெல்லு கட்ட வார்த்தையா பேசுவார். உங்களால் திருப்பி பேசவும் முடியாது. அதை விட மோசம், அவர்கிட்ட இறங்கி சண்டை போடவும் முடியாது. இறங்கி சண்டை போட்டோம்னா அடிப்பான் அவன், நமக்கு திருப்பி அடிக்கவும் முடியாது. பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட கர்த்தர் நம்மளை பிடிச்சி கொடுத்துருவார். ஏன்? நம் மாம்சம் சாகிறதுக்கு, நமக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் சாகிறதுக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நான் ரொம்ப சாஃப்ட், நான் ரொம்ப அமைதி. நம்ம அமைதியா இல்லையாங்கிறத அங்கதான் தெரியும். அந்த டெஸ்டிங் எக்ஸாமினேஷன் பல நேரங்களில் நம்மளை யார்கிட்ட பிடிச்சி கொடுத்து பார்த்துறீங்களா? நான் சொல்றேன், நம்ம கிட்ட ஆபீஸ்ல இருக்கிற மேல் அதிகாரத்தை பிடிச்சி கொடுப்பாரு. இந்த மேல இருக்கிற ஆள் யாருன்னா நம்மளை விட எஃபிஷியன்ட் குறைவான ஆளா இருப்பாங்க. நல்லா தெரியும் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் குறைவா இருக்கும், நல்லா தெரியும் நம்மளை விட எல்லா விதத்திலும் குறைவா இருக்கும். ஆனா கர்த்தர் அவனை மேல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அவர் ஏன் உட்கார வச்சிருக்காரு? நம்மளை சாவடிக்கிறதுக்கு. நம்மளே சொல்லுவோம், மேல உட்காந்து நம்மளை சாவடிக்கிறான் இருந்தாலும் அப்படிம்போம். ஆமா, அதுக்கு தான் கர்த்தர் உட்கார வச்சிருக்காரு. ஏன் உட்கார வச்சிருக்காரு? வேலையில கர்த்தர் நம்மளை உயர்த்துவதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. யோசேப்பை ஒரே நாள் ராத்திரியில பிரதமராக்கி மேல உட்கார வச்சிருவாரு. நேபுகாத்நேச்சரை ஒரே நாள் ராத்திரி புல்லுமையை வச்சிருவாரு. அவருக்கு ஒன் டேல செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த ராத்திரியிலேயே ஒரு படி வார கோதுமை ஒரு ரூபாய்க்கும் 3 படி வார கோதுமை ஒரு பணத்துக்கும் விற்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து களஞ்சியத்தை தெரிஞ்சு எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருவாரு. இப்ப நம்ம 21 நாள் லாக்டவுன். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? எல்லாரும் சொல்றாங்க படிப்படியாக சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும், 6 மாதம் பிடிக்கும், 8 மாதம் பிடிக்கும். நான் சொல்றேன், தேசம் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல போனா ஒரே நாளில் தேசத்தை மாற்றி அமைப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது எங்கள் தேவனால் முடியும். தேசம் தேவனை நோக்கி பார்க்கணும், தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கணும். God can do within a second. நான் சொல்ல ஒரு செகண்ட்ல கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சொல்றோம்ல, விலைவாசி ஏறிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 15 நாள் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான் நம்ம அவ்வளவுதாங்கிறோம்ல. நான் சொல்றேன், ஆண்டவரை நோக்கி தேவ ஜனங்கள் பாருங்க, அவங்க 15 நாள் நியமிக்கிட்டோம், ஒரே நாளில் களஞ்சியத்தை மாற்றி அமைப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் வேலை ஸ்தலத்துல என்ன இன்னும் அவங்ககிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கிறாரு? மேல ஒருத்தர் உட்கார்ந்து நம்ம உயிரை ஏன் வாங்குறாங்க, ஏன் நம்மளை உருட்டுறாங்கன்னா, கர்த்தருக்கு உன்னை உயர்த்துவது 2வது, உன்னை உருவாக்குவது தான் ஃபர்ஸ்ட். நான் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுறதுதான் ஃபர்ஸ்ட். அந்த வேலை ஸ்தலத்துல உங்களை மேனேஜர் ஆக்குறது, HR ஆக்குறது, உங்களை மேல டீம் லீடர் ஆக்குறது, உங்களை அதுக்கு மேல ஜெனரல் மேனேஜர் ஆக்குறது, இல்ல உங்க வீட்டுல உன்னை பெரியார் ஆக்குறது, கர்த்தருக்கு அது பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு நிமிஷத்துல பண்ணி முடிச்சிருவாரு. ஆனா கர்த்தர் உன்னை உருவாக்குறதுக்கு தான் டைம் எடுத்துக்கிறாரு. எப்பவும் செய்தியில எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, சபைகள்ல இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல டேலண்ட் உள்ளவங்களை தான் புல்பிட்ல ஏற்றுவாங்க. அதாவது டேலண்ட் உள்ளவங்களை தான் ஸ்டேஜில் ஏற்றுவாங்க. கிட்டார் வாசிக்க, கீபோர்டு வாசிக்க, எல்லாம் வாசிக்கிறதுக்கு ஏற்றுவாங்க. அந்த டேலண்ட் உள்ளவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமாவுக்கும் போய் வாசிப்பார், இங்கேயும் வாசிப்பார். அங்கே சினிமாலையும் போய் வாசிப்பார், இங்கேயும் வாசிப்பார். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரோட டேலண்ட் நமக்கு முக்கியம். நம்ம பாட்டு அழகா வரணும், அது என்ன தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்.
நம்ம எந்த தண்ணியாக இருந்தாலும் ஓகே அப்படின்வான். சாராயத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம். எந்த மாதிரி சினிமாவில் போதை கொடுக்குற ஆள் தானே அவன். ஜனங்களை கவர்றதுக்கு தானே அவங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த ஜனங்களை கவர்றதுக்கு இசை வாசிக்கிற குழந்தை எங்கே போடுறாங்க? புல்பீட்டில் போடுறாங்க. கர்த்தருக்கு தேவை டேலண்ட் ஆனவன் இல்ல. கர்த்தருக்கு யார் வேணும்? தாழ்மையானவன் வேணும், அடங்கி நடக்கிற வேணும். அடங்கி நடக்கிறவரை கர்த்தர் தனக்குரியவரை மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. டேலண்டா மாத்துறது ரொம்ப ஈஸி. அடங்கி இருக்கிறவரை, கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கிறவரை உயர்த்துவது கர்த்தருக்கு ஈஸி. ஆனா நல்ல டேலண்ட் ஆனவனை ஒபீடியண்டா மாத்துறது தான் கஷ்டம். அடிக்கணும், உதைக்கணும், எல்லாம் செய்யணும். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இரு, உன்னை நான் ராஜாவை மாத்திடுவேன். ஆனா அவன் ராஜாவை உட்கார்ந்திருக்க நேபுகாத்நேச்சார தாழ்மை உள்ளவனை மாத்துறதுக்கு 7 வருஷம் ஆகும். அதுதான் திருப்பியும் சொல்றேன். கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா எதுக்காக இன்னும் உயர்த்தாம இருக்கிறார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை கர்த்தர் சாகடிக்க விரும்புகிறார். மாம்சத்தை சாகடிக்க விரும்புறார். அதனுடைய விளைவாத்தா இன்னும் கர்த்தர் நம்மளை உயர்த்தாம இருக்கிறார். எதுல நான் இன்னும் இருக்கிற ஆண்டவரே? இன்னும் எந்த இடத்துல நான் விழ வேண்டி இருக்குது? அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தணும். அந்த இஸ்ரவேலியே, சமஸ்த இஸ்ரவேலியே உயரமான ராஜா தான் சவுல். அந்த ராஜாவே பயந்துட்டாரு. ஏன்னா கோலியாத்தை அவரை விட உயரம். இப்ப இவரை ஜெயிக்கிறதுக்கு தாவீது போறாரு. தாவீது இருக்கிறதுலயே கோலியாத்து சவுலை பார்த்தா அதை விட இவர் ஒண்ணும் இல்லை, சின்ன ஆள் தான், ஆள் சொட்டா, அவ்வளவுதான். இப்ப இவர் போய் நிக்கிறாரு. தாவீது கையில ஒரு நெருக்கு என்ன இருக்குது? கூழாங்கல் இருக்குது. அந்த வசனம் அழகா இருக்கு. கூழாங்கல். ஏன் கூழாங்கல்? கல் இல்லாம கூழாங்கல். கூழாங்கலுக்கு மட்டும்தாங்க கார்னரே இருக்காது. எந்த ஒரு கார்னருமே இருக்காது. ஷார்ப்பான கார்னர்ஸ் அதுக்கு இருக்காது. கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு உன்னை பயன்படுத்த வேண்டுமானால் நாம் கூழாங்கல்லாய் மாறி இருக்கணும். நமக்குள்ள எந்த ஷார்ப் கார்னர்ஸ் இருக்காது. எல்லாம் உடைச்சி 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 எல்லா பக்கமும் மழுங்கி போய் எந்த பக்கமும் யாரையும் காயப்படுத்துற கல்ல நான் இருக்கவே மாட்டேன். முழு கூழாங்கல்லாய் மாறி இருப்பேன். கூழாங்கல் எப்படி ஆகும்? மலையிலிருந்து உடைஞ்சு விழுந்து அந்த பக்கம் இடிஞ்சு இந்த பக்கம் இடிஞ்சு எல்லா கார்னர்ஸும் உடைஞ்சு உருண்டு வந்து அது தண்ணியில அடிச்சு கொண்டு வந்து எல்லா கார்னர்ஸும் உடைக்கப்பட்டு இப்ப அது எப்படி இருக்குது? கூழாங்கல். நான் இப்ப எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? யாரையும் காயப்படுத்துவதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. எங்களுடைய வாயின் வார்த்தையினாலேயோ சிந்தனையினாலேயோ பேச்சினாலேயோ எழுத்தினாலேயோ நான் காயப்படுத்துவதற்கு அழைக்கப்படவில்லை. என்கிட்ட காயப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு மழுங்கப்பட்ட கூழாங்கல்லை நான் மாறும்போது கர்த்தர் உன்னை கையில் எடுப்பார். எதுக்காக? பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. நான் பெரிய கோலியாத்தை வீழ்த்தணும்னா என்கிட்ட என்ன வேணும்? நான் என்னவா மாறணும்னா எல்லா கார்னர்ஸும் உடைக்கப்பட்ட கூழாங்கல்லாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம கேட்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் என் லைஃப்ல இப்படி? எதுக்காக அந்த ஆள்கிட்ட என்ன பிடிச்சி கொடுத்துருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஞானஸ்தானம் எடுத்து உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன். ஆனா என்னை யார் நடத்த, என்னை யார் மிரட்டுறா? எனக்கு மேல இருக்கிற ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன், விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் என்னை மிரட்டுகிறானேப்பா. நம்ம சொல்றோம்ல, தாவீது சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன். அந்த மாதிரி ஒரு ரட்சிக்கப்படாத, ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற மனுஷன் என்னை போட்டு உருட்டான ஆண்டவரை. என்ன காரணம்? கர்த்தர் உன்னை அவன் கையில பிடித்து கொடுத்திருக்கிறார். இன்னும் உனக்குள் நமக்குள் உடைக்கப்பட வேண்டியதான கார்னர்ஸ் இருக்கு. இன்னும் மாம்சம் சாக வேண்டி இருக்கு. என்னைக்கு அந்த மாம்சம் எல்லாம் செத்து முழுவதுமாக அவர் கூழாங்கல்லாக மாறுறோமோ அன்னைக்கு அதே கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அதே இடத்துல கர்த்தர் உங்க ஆபீஸ்ல உங்களை உயர்த்துவார். உங்க ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் தலை தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். நீங்கள் உங்கள் மாம்சம் சாவடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. நாம நம்ம மாம்சம் சாவடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய மாம்சம் சாகுதோ. மாம்சம்னா என்ன? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சம் இச்சை, பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் உடையுதோ. நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறாருங்கிற அளவுக்கு நம்ம வர 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 கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார். ஆபிரகாம் அழைக்கப்படும் போது உயர்த்தப்பட்டதை விட ஆபிரகாம் சாகும்போது தான் பயங்கரமா உயர்த்தப்பட்டார். காரணம், ஆபிரகாம் நடக்க நடக்க மாம்சம் செத்துக்கிட்டே வருது. மொத்த மாம்சமும் செத்துருச்சுன்னு அவர் வாயால சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 100 வயது சென்றவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, சாராளின் கர்ப்பம் செத்து விட்டதே. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கும். ஏன்? மாம்சம் செத்தாதான் என் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அநேகருடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்குது? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.
வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். கர்த்தர் ஒன்று சொன்னானா அவர் மனம் மாறுவதற்கு மனுஷன் அல்ல. அவர் ஒரு தடவை சொன்னதை திருத்தி பார்க்கிற ஆண்டவர் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஏன் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல? உங்க மாம்சம் என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, உன் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அடுத்த உற்பவ காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை குமாரனை கர்த்தர் தருவார். உன் மாம்சம் சாகடிக்க ஒப்பு கொடுங்க. எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, அப்படியே படுக்கையில படுத்த உடனே எனக்கு உயிர் போயிடணும். போகாது, போகவே போகாது. ஏன் போகாது? எத்தனை பேர் தூக்கத்தை நம்ம பேசி எடுத்துருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம பேசினதுல நம்ம பண்ணதில் தூங்க விடாம அழுது இருக்கிறாங்க. எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. அவன் கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்தா தான் நம்ம கண்ணு மூடுவோம். அது வரைக்கும் இந்த மாம்சத்தை என்ன செய்வாரு? உருட்டுவார் 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 உருட்டுவார். சாம் ஜபத்ரா என்ன அழகா சொன்னாங்க, என்னுடைய மனைவி அந்த மருத்துவ படுக்கையில் இருந்தது நல்லது. காரணம், அவள் ஒப்புரவாகிறதுக்கான ஒரு நேரம். அந்த நேரம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னார். அதுதாங்க உண்மை. சில நேரங்களில் கர்த்தர் என்ன மாம்சத்தை சாகடிக்க ஏன் இந்த அளவுக்கு போராடுறாருன்னா, நாம் இன்னும் ஒப்புரவாக வேண்டியிருக்கு. உங்கள் மாம்சம் என்னைக்கு சாகடிக்குதோ அன்னைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்த தொடங்குவார். அன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இது 2வது ஸ்டேஜ். முதலாவது ஆண்டவர் சொந்த ஜனங்கிட்ட உன்னை பிடிச்சு கொடுப்பார். 2வது உனக்கு சொந்தம் அல்லாத, நமக்கு சொந்தம் அல்லாத புறஜாதியர் இடத்துல நம்ம பிடித்து கொடுப்பார். அங்கேயும் சிலருக்கு சாகாது பாருங்களேன். அங்கேயும் என்ன பண்ணிடுவாங்க, சில காரியங்களை கர்த்தர் சொல்லுவாரு, எல்லா பக்கமும் லாக் ஆயிடும். லாக் ஆன உடனே இப்ப நம்மள ஆண்டவர் எதுக்காக அந்த லாக் கொண்டுறாரு? எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. எதுக்காக எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு? கர்த்தர் எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ண உடனே ஏன் லாக் பண்றாருன்னா, இப்ப முழங்கால் போட்டு கை தூக்கிறதுக்கு தான் லாக் பண்றாரு. இத்தாலி பிரதமர் கை தூக்கினார் பாருங்க, ஆண்டவரே எங்களால ஒண்ணுமே முடியாது. அந்த லாக், அந்த கை தூக்கத்துக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்றாரு. அன்னைக்கு அவர் கை தூக்கினாரு, அப்படியே அந்த பிரச்சனை இத்தாலியை விட்டு தாண்டி எங்க போயிருச்சு? அமெரிக்கா கூட போயிருச்சு. கர்த்தருடைய கோபம் எந்த பக்கம் திரும்பிருச்சு? அமெரிக்கா பக்கம் திரும்பிருச்சு. இத்தாலியை விட்டு கோபம் போயிருச்சு. எப்ப நம்ம கையை தூக்குறோமோ அன்னைக்கு கர்த்தருடைய கோபம் நம்மளை விட்டு திருப்பப்படும். அதனால ஒரு பெரிய கிருபை தமிழ்நாடு தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே கர்த்தர் கையை தூக்க வைக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு 3வது ஸ்டேஜுக்கு போயிருச்சாமா. அப்படியே குறையுது படிப்படியா தமிழ்நாடு. இன்னும் குறையணும், இன்னும் கையை தூக்குவோம். நாம பாவிகள்னு சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும். கர்த்தர் இன்னும் குறைவாக குறைச்சு கடைசியில கொரோனாவை இல்லாமல் பண்ணுவார். அப்ப அந்த கையை தூக்கிறதுக்கு தான் கர்த்தர் எல்லா பக்கமும் லாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் என்ன பண்ணுவான்னா கையை தூக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சிலர்லாம் எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும், எனக்கு டிஎஸ்பியை தெரியும், அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. கர்த்தர் பாப்பார். அப்படியா? அப்ப நீ புறஜாதியத்தை பிடிச்சி கொடுத்தும் சரியாக மாட்டியா? புறஜாதியத்தை கொடுத்தும் நீங்க சரியாக மாட்டீங்களா? அப்போ உங்களை சரி பண்றதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. என்ன வழி? இப்போ சொந்த ஜனங்கிட்ட கொடுத்தாரு, மாம்சம் சாகல. இப்போ புறஜாதியார்ட்ட கொடுத்தாரு, புறஜாதியாரை சந்திக்கிறதுக்கு புறஜாதியார் மெத்தட கையில் எடுத்துருவோம். எம்எல்ஏ பார்த்துருவோம், அவரை பார்த்துருவோம், இவரை பார்த்துருவோம். அதில் கொஞ்சம் பேருக்கு பெருமை வேற. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஏரியா எம்எல்ஏ பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு இந்த வார்டு மெம்பர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் லாக் பண்ணார்னா அந்த நேரத்தில் யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் லாக் பண்ணிடுவார். எல்லாரும் தெரியும், ஆனால் யாருமே எனக்கு உதவிக்கு வரல அப்படின்னு ஒரு லாக் பண்ணுற நிலைமை ஒன்று வரும். அது என்ன நிலைமை தெரியுமா? இப்போ இயேசு 2வது நிலைமையை தாண்டுறாரு. புறஜாதியார் கொண்டு போய் அவரை 3வது எங்கே அடிச்சாங்களா? சிலுவையில் அறைந்தார்கள். இதுதான் 3வது அனுபவம். 3rd ஸ்டேஜ், சிலுவையில் அனுபவம். இது என்ன அடையும்? 2 கையும் அடிச்சு 2 காலையும் அடிச்சு அசைய விடாதபடிக்கு பண்றது. 4 பக்கமும் நம்மள என்ன பண்ணிடுவாங்க? லாக் பண்ணி இங்க போக முடியாது, அங்க போக முடியாது. எல்லாம் இருப்பாங்க, எல்லா சீஷர்களும் கீழே இருப்பாங்க, ஒன்றும் முடியாது. அத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ தாங்க இயேசுக்கு, நான் இயேசு வந்து உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இயேசு நினைச்சிருந்தாருன்னா சிலுவை அடிச்சு நொறுக்கி விட்டு வெளியே வந்திருக்க முடியும். அவர் நமக்கு முன்னுதாரணமாக குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிலுவையில் இருக்க வேண்டிய அனுபவம் ஒன்று இருக்கிறது. அதான் சிலுவையில் அனுபவம். நம்ம மாம்சம் சொந்த ஜனங்கிட்ட சாகாவிட்டால், புறஜாதியார்டையும் சாகாவிட்டால், அடுத்து கொண்டு போய் எங்க அடிக்க ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர்? நம்மள சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிற தருணம் இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய பிளைண்டான பகுதி. அப்படியே கொண்டு வந்து போட்டுருவாங்க, எல்லாம் முடிச்சிடும். அவ்வளோதான். இனி என்ன ஆகுமோ? கையையும் அடிச்சாச்சு, காலையும் அடிச்சாச்சு, அவ்வளோதான்ப்பா, எல்லாம் ஃபினிஷ். இதுக்கு மேலே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். இதுதான் உங்களை சாகடிக்கிற அனுபவம். சிலுவை உங்களை கண்டிப்பாக சாகடிக்கும். கண்டிப்பா இந்த சிலுவையின் அனுபவத்துக்கு தான் 3வது லெவல் கொண்டு போவார். இந்த 3வது லெவலுக்கு நம்ம போகக்கூடாது.
நம்மளே அந்த சிலுவை அனுபவத்துக்கு வந்துடணும். ஆண்டவரே, என் மாம்சத்தை நான் சாக ஒப்பு கொடுக்குறேன்பா, இனி எனக்கு அல்ல ஆண்டவரே. பவுல் அந்த முடிவை அவரே எடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. நாம கொஞ்சம் மனுஷர்கள் தானே, நம்மளுக்கும் அதெல்லாம் இருக்கும் தானே. கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருந்தாருன்னா, நித்திய ஜீவனுக்கு என்று கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணி இருந்தார்னா, சிலுவையில் மரணிக்க வேண்டியது அவசியம். சிலுவையில் மரணம் அடையாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான் இயேசு கிட்ட, சிறு பிரயாணத்திலிருந்து நான் வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்றாண்டவரை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன பண்ணணும்? உடனே இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இவன் கேட்டது என்னது? அந்த மனுஷன் கேட்டது என்னது? அந்த வாலிபன் கேட்டது நித்திய ஜீவன். இவர் சிலுவை எடுத்துட்டு வர சொல்றாரு. சிலுவை எடுத்துட்டு போனா எங்க போறோம்? மரணத்துக்கு போறோம். ஏங்க, நான் கேட்டது ஜீவன், நீங்க மரணத்துக்கு கூப்பிடுறீங்களே. ஆமாப்பா, உன் மாம்சம் மரிச்சாதான் நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். உன் மாம்சம் மரிக்காம நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மாம்சம், அதுவும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, மாம்சத்தில் சுகித்திருப்பது, செழித்திருப்பது, மாம்சத்தில் ராஜாவை போல இருப்பதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்கிறார்கள். சிலுவையில் அறையப்படுவதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அதுக்கப்புறம் சிலுவை கிடையாது, நம்மளாம் தேவையே இல்லைன்னு சொன்னா, சிலுவை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னா, பவுல் ஏன் அந்த வார்த்தையை எழுதணும்? என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இயேசு தெளிவா சொல்றார், அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நான் எப்படி சாகிறேன்னு பாரு, அதே மாதிரி நீங்களும் சாகுங்க. நான் எப்படி உயிர் தெழுவேனோ அதே மாதிரி நீங்களும் உயிர் தெழுவீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானால் அவரோடு கூட உயிர் தெழுதலும் உண்டு. என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும், என் மாம்சம் சாகத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். என் சிலுவையில் அறையப்படும் போது என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவரே, என்னை எல்லா பாவத்தையும் என்னை விட்டு வெளியேற்றுங்க. நீங்க விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு வரணும். என் ஆவி, ஆத்மா, சரீரத்துல, என் சிந்தனையில, பேச்சுல, பார்வையில எல்லாத்தையும் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அதான் பைபிள் சொல்லுது, இம்மைக்குரியது குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்களானால், இம்மைக்குரியது குறித்து நீங்கள் பிரசங்கிப்பீர்களானால், நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை மறுதலிக்கிறீர்கள்னு 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இம்மைக்குரியது அல்ல, மேலானவைகளே நாடணும். அப்போ இம்மைக்குரியதை பத்தி நம்ம பேசாம இருக்கணும்னா, இம்மைக்குரியதுக்கு நாம செத்து இருக்கணும். அப்போதான் மேலானதுக்கு உயிர் தெழ முடியும். இம்மைக்குரியதுக்கு நான் செத்து இருக்கிறேன்னா, என் மாம்சம் செத்து இருக்குதா? நாம் என்ன சொல்றோம்? எல்லாம் ஓகேங்க, இந்த ஒண்ணு மட்டும்தான். இந்த ஒண்ணுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அறைவார். இயேசுவை ஃபர்ஸ்டே அடிச்சு, முதுகுல 1 குறைய 40 அடிச்சு, மொத்தம் டயர்டாகி, தலையில ஆணி இறக்கி, அதாவது முள்கிரீடத்தை இறக்கி, அதுவே பெரிய பெரிய ஆணி மாதிரி இருக்குமா, இறக்கி அடிச்சு காரி துப்பி அந்த தாடி மயிரை இழுத்து ஆல்மோஸ்ட் ஏத்து டெத் நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்ப தூக்கி எங்க மாட்டுறாங்க? சிலுவையில. ஏன்? முற்றுமுடிய சாவதற்காக. சிலுவை என்பது என்ன? நம்முடைய மாம்சத்தை முற்றுமுடிய சாகடிக்கிற இடம். முற்றுமுடிய நம்முடைய மாம்சம் செத்தால் ஒழிய நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது. உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேணுமானா என்னுடைய மொத்த மாம்சத்தை நான் சாக ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எனக்குள்ள என்னென்ன இருக்கு ஆராய்ந்து பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். இன்னும் எனக்குள்ள என்ன மாம்சம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது, இன்னும் எனக்குள்ள எந்த காரியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் அதான் வேதமே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை வச்சு நமக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கணும். என் இருள், இன்னும் என்னுடைய இருளுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்தில் இன்னும் என்னென்ன இருக்குது, அது வெளிப்பட ஆண்டவரே, இதெல்லாம் என்னை விட்டு போகணும். ஒரு நாள் நான் முழுவதுமாக சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ புறஜாதியார்கிட்ட கொடுத்து, சொந்த ஜனங்கிட்ட கொடுத்தாரு, புறஜாதியார்கிட்டையும் கொடுத்தாரு. அடுத்து என்னை சிலுவையில் அறையப்படவும் என்ன செஞ்சுட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. நான் செத்துட்டேன், அவ்வளவுதானாங்க, நான் செத்துட்டேனா அப்படின்னு சொன்னா, இந்த செத்ததுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் இருக்குங்க. அதான் ரொம்ப முக்கியமான அனுபவம். என்ன அனுபவம் தெரியுமா? இப்ப இயேசு கொண்டு போய் எங்க வச்சாங்க? கல்லறையில கொண்டு போய் வச்சாங்க. அந்த வசனம் சொல்லுது, அவரை கொண்டு போய் கல்லறையில் வைத்தால். மார்க் 15:46 சீதைகளில் சுற்று என்ன செஞ்சாங்களா? அவரை கல்லறையில் வைத்தார்கள். 15:46 மார்க்ல. இப்ப நல்லா கவனிங்க, இது 4வது அனுபவம் உங்க வாழ்க்கையில. முதலாவது அனுபவம் சொந்த ஜனங்கிட்ட ஒப்படைக்கிறது, 2வது அனுபவம் புறஜாதியார்ட்ட ஒப்படைக்கிறது, 3வது அனுபவம் சிலுவையில் அறையப்படுறது. என்னையா இப்படி ஒரே பாடு பாடு பாடு, என் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை தானா?
சரி இப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் கை 0 ஆயிடுச்சு, எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இப்போ கர்த்தர் கொண்டு போய் எங்கே வைப்பாரு? கல்லறை உள்ள வச்சு கல்லை போட்டு மூடிடுவார். உள்ள வச்சு கல்லை போட்டு மூடிடுவார். இது என்ன அனுபவம்? நீங்கள் உபத்திரவப்பட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் ஒருவேளை சிலுவையில் இந்த 3 அனுபவத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த சிலுவையின் அனுபவம் வந்த உடனே, உங்கள் மாம்சம் சாகடிச்ச உடனே நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவரே என்னை கொன்னுட்டாங்கப்பா, என்ன செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க, எல்லாம் பேசி என்னை ஒழிச்சிட்டாங்க, இனி எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் மட்டும்தான் இருக்கிறேன், இனி என் லைஃப் அவ்வளோதான். இப்போ கர்த்தர் கொண்டு போய் உங்களை ஒரு அமைதியான காலகட்டத்தில் வச்சிருப்பார், கல்லறைக்குள்ள வச்சிருப்பார். இந்த கல்லறை காலம்தான் ஹீலிங் பீரியட். இந்த கல்லறை காலம் தான் உங்களை என்ன பண்ண போறாரு? மீண்டும் உயிர் தெழுவதற்கு முன்பதாக உங்களை குணமாக்குற பீரியட். அமைதியா இருக்கும். உபத்திரவப்பட்டது உண்மைதான், ஆனா உயர்த்தப்படுறதுக்குன்னு நடுவில் ஒரு பீஸான காலம் வச்சிருப்பாரு, ஒரு அமைதியான காலம். உங்க உபத்திரவம் வந்துருச்சு, நான் உபத்திரவப்பட்டுட்டேன், அப்ப எனக்கு உயர்வே இல்லையா? உங்க உயர்வுக்கும் உபத்திரவத்துக்கு நடுவில் ஒரு காலகட்டம் இருக்கும். அதுதான் இயேசு மீண்டும் உயிர் தெழுவதற்கு 3 நாள் ஆச்சு. ஆமா தானே? தானியேலை கொண்டு போய் எங்க போட்டாங்க? சிங்கக்கபில போட்டாங்க. புறஜாதியார் கொண்டு போய் போட்டாங்க. இப்போ சிலுவைக்கு அனுபவம் தான். இப்போ உள்ள போய் போட்டாச்சு. இப்போ என்ன முடியாச்சு? கல்லை போட்டு மூடியாச்சு. இயேசுவையும் கல்லை போட்டு மூடியாச்சு, தானியேலையும் கல்லை போட்டு மூடியாச்சு. அதான் நான் சொல்வேன், அந்த தூதன் இருக்கிறானே வந்து யார் வாயை கட்டினா? சிங்கத்தின் வாயை கட்டிட்டார் அந்த தூதன். நல்லது. இப்போ சிங்கத்தின் வாயை கட்டியாச்சு. அந்த சிங்கம் நல்ல சிங்கமா கெட்ட சிங்கமா? தானியேலுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கம் நல்ல சிங்கமா கெட்ட சிங்கமா? கெட்ட சிங்கம். நல்ல சிங்கம்னா என்ன? இஸ்ரவேல்ல ஒரு சிங்கம் இருந்துச்சு, அது தீர்க்கதரிசியை அடிக்கும், கழுதையும் சாப்பிடாது, தீர்க்கதரிசி சாப்பிடாது, பார்த்துக்கிட்டே நிற்கும், எவ்வளோ வச்சாலும் பார்த்துக்கிட்டு நிற்கும், சாப்பிடாது. அது நல்ல சிங்கம். இந்த சிங்கம் மோசமான சிங்கம், தானியேலை கடிச்சு கொதறிடும். அதனாலதான் தூதன் இறங்கி என்ன பண்ணாரு? வாயை கட்டிட்டாரு. வாயை கட்டாம இருந்திருந்தா அந்த சிங்கம் என்ன பண்ணிருக்கும்? க்ளோஸ் பண்ணிருக்கோம். அப்போ அது மோசமான சிங்கம். வாயை கட்டின சிங்கம் இந்த தானியேலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா? தானியேலை தூக்கி வெளியே விட்டுருக்கலாமா இல்லையா? நீ உட்காந்துக்க இங்கேயே, நாளைக்கு காலைல ராஜா வருவாரு, ராஜா கிட்ட பேசிட்டு அரண்மனைக்கு போயிரு சொல்லாமல்ல. ஆனா அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நைட்டெல்லாம் தானியேல் அந்த சிங்கத்து முன்னாடி எப்படி உட்காந்துருப்பாரு? அந்த சிங்கம் எப்படி பார்க்கும் தானியேலை? நல்ல சாப்பாடு, யூத சாப்பாடு. தானியேல் யூதம் தானே, நல்ல யூத சாப்பாடு. எப்படி பார்த்தா சக்க செவியர் நல்லா இருக்கா தானியேல், நல்லா அழகா இருந்தாருன்னு பைபிள்ல சொல்லுது. இப்போ சிங்கத்துக்கு பசி வேற, டீ பார்த்துக்கிட்டே நிக்குது, ஒரு நிக்குது, ஆனா சாப்பிட முடியாது. தானியேலுக்கு ஒரு நிம்மதி, சிங்க வாயை கட்டியாச்சு. ஆனா அது உருமுறதை பார்த்தா நமக்கு தூக்கம் வருமா? எப்போ இந்த வாயை கிழிச்சிட போதோ, எப்போ இந்த வாயு திறந்துருமோ ஒரு ஃபீல் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். அப்படியே போட்டு இருட்டறையில மூடி கொஞ்ச நாள் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாடும் அனுபவிச்சாச்சு, உயர்வும் இல்லை. ஏன்னா இப்படியே இருக்கிறேன்? உன்னை உயர்த்துவதற்கான சில காலத்தை கர்த்தர் எடுத்துக்கிறார், ரெடி பண்றார், ஹீல் பண்றார். ராஜா நைட்டெல்லாம் புலம்பணும், எழுந்திரிச்சு ஓடி வரணும். ஓடி வரும்போது இவன் எங்க இருந்து வரணும்? சிங்கக்கபிலிருந்து வெளியே வந்தாதான் மரியாதை. ஒருவேளை அவன் வெளியே உட்கார்ந்து இருந்தானா அவர் நினைச்சுப்பாரு, ராஜா என்ன நினைச்சிருப்பாரு? யாரோ கல்லை புரட்டி தானியேலுக்கு தேவையான ஆளுங்க தானியேலை காப்பாத்திட்டாங்க போல அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இப்ப கல்லு மூடி இருக்கு, சிங்கக்கபிலி உள்ள இருக்காரு, ஆனா உயிரோட இருக்காரு. அப்படி இருந்தாதான் அது அற்புதம். அப்படி இருந்தாதான் அது அற்புதம். இப்ப கர்த்தர் ஏன் உங்களை கொஞ்ச நாள் வச்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய உருவாக்குதலை, பெரிய உயர்வை. அப்படி தானியேல் வெளியே வரும்போது ராஜா சொல்றாரு, யாரெல்லாம் தானியேலுக்கு உள்ள போட்டாங்க எல்லாத்தையும் உள்ள, யாரு உள்ள போட காரணம் எல்லாத்தையும் உள்ள போடு. தானியேலையோ ராஜா உயர்த்தி வைத்தார். அப்போ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் கொஞ்சம் அமைதியா இருப்பார். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கு. யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தாச்சு, எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு. அந்த சொப்பனம் நிறைவேறத்துக்கு சில வருஷங்கள் ஆச்சு. இப்போ யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆயிட்டார். ஓகே, விடுதலை ஆயிட்டாரு. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறத்துக்கு இன்னும் ஒரு 7 வருஷம் ஆகும். ஏன் தெரியுமா? அந்த 7 வருஷம் நல்ல விளைச்சல், எல்லாரும் விளையுது. அப்ப இஸ்ரவேலர்கள் வரமாட்டாங்க. அடுத்த 7 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன ஆரம்பிக்குது? பஞ்சம். அந்த பஞ்சம் ஆரம்பிக்கும் போதுதான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அந்த பஞ்சம் வர வரைக்கும் கர்த்தர் நம்மளை அப்படியே அமைதியா வச்சிருப்பாரு.
உங்களை ஏன் கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருக்கிறாருன்னா மீண்டும் உங்களை உயர்த்துவதற்கு, மீண்டும் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் ஒரு காலம். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப கர்த்தர் ஒரு காரியம் செய்ய போறாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மத்தேயு 28:4 வாசிங்க. காவலர் அவருக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போல இருந்தார்கள். 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி போடுவான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை புறஜாதியர் கையில் ஒப்படைச்சாரு, சொந்த ஜனங்கிட்ட ஒப்படைச்சாரு, சிலுவையில் அரைஞ்சாரு, கல்லறையில் வச்சாரு. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களை மீண்டும் உயிர்த்தெழ பண்ணுகிற காலம் ஒன்று வரும்போது, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வரும்போது, லாசருடைய கல்லை கர்த்தர் சொன்னாரு, அந்த கல்லை புரட்டி போடுங்கள்னு. அங்க இருந்தவங்க கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சாங்க? புரட்டி போட்டாங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழும்போது அங்க இருந்தவங்க யாரும் புரட்டி போடல. பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி என்ன செஞ்சான்? புரட்டி போட்டான். கர்த்தர் உங்களையும் என்னையும் உயிர்த்தெழ பண்ணும்போது 2 காரியம் செய்வார். பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கும். அந்த வாசல் இனி யாராலையும் பூட்டப்படவே முடியாது. அன்னைக்கு திறந்த கல்லு தான் இன்னைய வரைக்கும் கல்லறை கல்லு திறந்தேதான் இருக்குது. அந்த வாசலை யாரும் என்ன செய்ய முடியாது? அடைக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்த முடிவெடுத்து விட்டால், நாம் உயிர்த்தெழ பண்ணும்பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்த தொடங்கும் போது அதை தடுக்க ஒருத்தராலும் முடியாது. அவங்க சொல்லுவாங்க, உன் ஊழியத்தை ஒழிச்சு காட்டுறேன், உன் குடும்பத்தை ஒழிச்சு காட்டுறேன், நீ நடுத்தரில் நிப்ப, நீ பிச்சை எடுப்ப, நீ நாசமா போயிருவ, நீ எப்படி மேல வர, என்ன பகச்சு நீ மேல வரியா, பாத்துருவோமா, உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், நமக்கு கல்லை திறந்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்மையும் உயிர்த்தெழ பண்ணுவார். அந்த கல்லை இனி வேற யாராலையும் பூட்டவே முடியாது. அதுலயும் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, அவரை உள்ள வச்சாங்களே ஒரு குரூப்பு, கல்லை போட்டு மூடினாங்களே, சங்கிலியை போட்டு கட்டினாங்களே, அந்த குரூப் என்ன ஆகும் தெரியுமா? செத்தவர்களை போல கிடந்தார்கள். கர்த்தர் உன்னை உயிர்த்தெழ பண்ணும்போது யார் யாரெல்லாம் உன்னை அடித்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை காரி உமிழ்ந்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை சிலுவையில் அறைந்தார்களோ, யார் யாரெல்லாம் கொண்டு போய் உங்களை கல்லறையில் வைத்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கல்லு போட்டு மூடினார்களோ, யார் யாரெல்லாம் அந்த கல்லுக்கு மேல சங்கிலி போட்டு டைட்டா வெளியவே வரக்கூடாது, உன் வாழ்க்கையில நீ உயரவே கூடாது, நீ அப்படியே நாசமாகணும், உன் குடும்பம் நாசமாகணும்னு நினைச்சாங்களோ, அவர்கள் அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துவார். அவர்களும் அந்த நேரத்தில் செத்தவர்களை போல இருப்பார்கள். செத்தவர்களை போல இருப்பார்கள். தானியேல் உயர்த்தப்படும் பொழுது தூக்கி போட்டவர்கள் அதே கெபிக்குள்ளே கீழே போவார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போட போகும்போது எவன் போட போனானோ அவன் அந்த நெருப்பு பட்டு செத்து போனான் வசனம் சொல்லு. தூக்கி போட போனவங்க செத்து போனாங்க. யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ கடைசியில் அவர்களை கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு நிறுத்துவார். யோபுடைய வாழ்க்கையில 3 நண்பர்கள் வந்து பேசினாங்க. பேசின போது யோபு சொல்றாரு, ஐயோ இவங்களாம் வராம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் இருந்த துக்கப்படி படி பேசுறாங்களே. ஒரு நாள் யோபுவை உயர்த்துகிற காலம் வந்தது. அந்த நண்பர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோபு கிட்ட போங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அவன் ஜெபம் பண்ணா உன்னை நான் மன்னிப்பேன். அந்த நிலைமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். கர்த்தர் கல்லை புரட்டி போடுவார், நம்மை உயிரோடு கூட எழும்புவார். அப்படி எழும்ப பண்ணும்போது நமக்கு விரோதமாக பேசினவர்கள், நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், நம்மை நாசமா போக வேண்டும் என்று நினைத்தவர்கள், கல்லறையில் வைக்க வேண்டும், நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களெல்லாம் செத்தவர்களை போல இருப்பார்கள். உன்னையும் என்னையும் வென்றால் கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட உயிர்த்தெழவும் பண்ண போகிறார். இனி உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை. அதே தான் உங்களுக்கும் எனக்கும். இனி நம்மை கர்த்தர் தாழ விடமாட்டார். அவருடைய கையிலே நம்மை வரைந்து வைத்துக் கொள்வார். எப்போ தானியேல் சிங்கக்கபிக்கு மேல வந்தானோ அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. தானியேல் புத்தகத்துல ஆண்டவர் தானியேலை பார்த்து வசனம், அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்க பார்ப்போம். தானியேலுடைய காரியம் என்றால் பெர்சியா காலத்திலும் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தானியேல் 6 கடைசி வாசிங்க.
தருவின் ராஜ்யபார நாட்களிலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார நாட்களிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அதுக்கப்புறம் தானியேல் செத்து போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகர வரைக்கும் தானியேல், அதற்கு பிறகு சிங்ககபிக்க போகலன்னு அர்த்தம். வாழ்நாள் முழுவதும் ஒரு தடவை அவன் சிங்ககபிக்கு போனான், அவனை சாவடிக்க முயற்சி பண்ணாங்க, அவன் உயிரோடு கூட மேலே எழுந்தான். கடைசி வரைக்கும் அவன் ராஜ்யபாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஒரு தடவை யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனார், அவர் உயிர் தெழுந்தவராக வெளியே வருவதற்கு சமம், அதுக்கு சொல்றேன், வெளியே கொண்டு வந்தார். அதற்கு பிறகு சாகர வரைக்கும் எகிப்துக்கு அவர் பிரதமராக இருந்தார். ஒரு தடவை இயேசு கிறிஸ்து உள்ளே சிலுவையில் வைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், கல்லறையில் வைக்கப்பட்டார், கல்லறை திறந்தது, அவர் உயர்த்தப்பட்டார். இன்னைய வரைக்கும் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கும் தருகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம உபத்திரவப்பட்டிருக்கலாம், புறஜாதியார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம், சொந்த ஜனங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கலாம், கல்லறையில் வைக்கப்பட்ட அனுபவம் கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் உயிர்த்தெழ பண்ண போகிறார். இனி அந்த உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த உயர்வு முடிவு பரியந்த உயர்வாக இருக்க போகிறது. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நறுமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவர், எங்களையும் நீர் உயிர்த்தெழ பண்ண போற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அடைந்த அனுபவம் நல்லது ஆண்டவரே. நீர் உபத்திரவப்பட்டது நல்லது. நீர் உயர்த்தப்படும் போது அநேகரும் மண்டமாய் இழுத்துக் கொள்வீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல நீர் எங்களையும் உயர்த்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உயர்த்தப்படுகிற காலம் வந்திருக்கிறது. எங்கள் கல்லறை அனுபவம், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 4 அனுபவத்தில் அவங்க எந்த அனுபவத்தில் வேணா இருக்கலாம். புறஜாதியார் இடத்துல பிடிக்கப்பட்டிருக்கலாம், சொந்த ஜனங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் சிலுவையின் அனுபவத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஒருவேளை கல்லறையின் அனுபவத்திலே அமைதியாக என் உயர்வு என்னைக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற காலம் இருக்கலாம். சீக்கிரம் வரப்போகிறது. ஒரு நாள் நீர் எங்களை உயர்த்த போகிறீர். அப்படி உயர்த்தப்படும் போது நீர் எப்படி உயிர்த்தெழுந்தீரோ அதே போல நாங்களும் உயிர்த்தெழ பண்ண போகிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.